தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம் மேம். பொதுவாவே ஒரு ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவரோட ஏதாவது ஒரு டார்க் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த சமூகத்துக்குள்ள, எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்கு போல. நல்ல மனிதர்களுக்கு பின்னாடி இல்ல கெட்ட மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா மேம்? ஆமா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவா மாறும். முதல்ல சமுதாயத்துல நம்ம எல்லாருமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் 4 விஷயம் இருக்கு. ஆமா, அது இப்போ ஒரு கட்டம், ஒரு மேஷ ராசின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 பங்கு இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு வழி நமக்கு எல்லாருமே தர்மத்தின் வழி. இப்போ இந்த நீர் ராசி, நெருப்பு ராசிகள், வாயு ராசிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க டார்க்கர் சைடுன்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது 12ஆம் வீடு தொடர்பெடும்போது அது என்ன ஆகும்னா இவங்களை ஆபத்துல தள்ளக்கூடிய விஷயமா மாறும். இவங்க அந்த தர்மத்தை நோக்கி போகும்போது அதுக்கு பின்னாடியில என்ன இருக்கும்னா அந்த ஒரு காமராசி வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு மோட்ச ராசி. இவங்க மோட்ச ராசி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போக வேண்டிய பாத்து வேற. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியதே ஒரு தர்ம ராசியா இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப இவங்களை படுகொலையில தள்ள போறது யாரா இருக்கலாம்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இவங்களை தள்ளி விடுறோம். இதுதான் டார்க்கஸ். அதனாலதான் நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருந்தா சடனா ஏன் அவங்களுக்கு அந்த திசா புத்தி கரெக்டா வேலை செய்யும் போது ஒரு தவறான திசா புத்தி வேலை செய்யுது, அதாவது கெட்ட திசை ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்தா இப்ப இப்படி இருக்காங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்ப பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இதுக்கு அடங்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பொதுவா பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பா டார்க்கர் சைடு இருந்தே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? பர்டிகுலரா நம்ம சொல்ல போனா ஒரு 4 ராசி இருக்கு. ஓகே. அதாவது மிதுனம், கன்னி, விருச்சிகம். இதுல அதாவது இப்ப என்ன கொண்டு வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலையங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சடனா இப்போ நான் ஒரு மிதுன ராசி சொல்லிட்டேன்னா அவங்க அடுத்து நாங்க அப்போ எங்களுக்கு என்ன மைனஸே தான் இருக்கா பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்க வருவாங்க. கண்டிப்பா. சோ அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம படிச்ச சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு டாக்டர் சைடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ அதாவது என்னன்னா இவங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களே டுவெல் கேரக்டர்ல வேலை செய்யக்கூடிய பர்சன். அப்ப இவங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா ஒரு ஷேடோ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது நம்ம 100% அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்களோட கிரகத்தை ஆராயணும். சோ கன்னி ராசி பாத்தீங்கன்னா ஒரு கலில் இருதரம் தடுக்காதுங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா. ஏன்னா இவங்க எதை எடுத்தாலும் ஒண்ணு நம்பிடுவாங்க. எந்த பர்சன் அவங்க 6000 தன்மையை விட்டுக்கிட்டு சடன் ஆக்ஷன்ல இறங்கக்கூடியதுதான் கன்னிராசி. உடனே நம்பி அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துட்டு போறாங்களோ அவங்களும் நம்பிடுவாங்க. சோ அதுல என்ன ரியலிஸ்டிக் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா இந்த கன்னி பெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம், இவங்க யோசிக்கிற டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காங்கிறதே கொஞ்சம் ரேர் தான். இதுல பிரில்லியன்ட்டும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு சடனா அந்த கெட்ட குணங்கள் வேலை செஞ்சு நல்லா போயிட்டு இருக்க வழியும் சடனா ஆஃப் ஆயிரும். சோ அந்த ஒரு கேரக்டர் இந்த விருச்சிகம், கன்னி, மிதுனம். சோ இவங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய லைஃப் பேட்டர்னை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றது பெட்டர். கண்டிப்பா மேம். இந்த 3 ராசிகள் சொல்லும் போதே அப்ப இன்னும் மத்த ராசிகளுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் சைடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சோ இப்போ அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் எப்படின்னா ஒரு நிலையான தன்மை இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ எந்த ஒரு பொறுப்புகளையுமே அவங்க கேரி பண்ணிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம். இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை எப்படி நம்புறது மத்த ராசிக்காரர்கள்? தனுஷ் பொறுப்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பொறுப்பா இருந்தா அவங்கள மாதிரி இருக்க முடியாது. பட் எல்லாருக்கும் உதவுற விஷயங்கள் தான் குடும்பத்துக்கு உதவாம போறதுதான் தனுஷோட ஒரு துரதிருஷ்டம். கண்டிப்பா. இவங்க அட்வைஸ் கொடுக்கறது நம்பர் 1. இந்த பசுமரத்தாணி மாதிரி இவங்களோட அட்வைஸ் ஒருத்தவங்களை ஆணித்தரமா பதிய வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த தனுஷ் ராசிக்காரங்க தான் நம்பர் 1 சிறந்தவங்க. சோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க மத்தவங்க உலகத்துல இருக்காங்கிறதெல்லாம் இவங்க பார்க்காம பேசிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது. அத இவங்க பின்னாடி ஒரு சைடு நின்னு யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாமே பட்டுதான் திருந்துற மாதிரி அனுபவத்தால மட்டுமே வந்ததுதான் தனுஷ். அனுபவம் தான் ஒரு சிறந்த மனிதனை உருவாக்க முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தனுஷ் தான்.
அதுக்கு நிறைய நாள் எடுக்கலாம். மேபி அது காலங்கள் கடக்கலாம். நிறைய இழப்புகளை சந்திச்சுதான் இவங்க வருவாங்க. தனுஷ் ராசிக்காரங்களுடைய பேக்ல வந்து கண்டிப்பா ஒரு இழப்பு இருக்கும். அது அவங்க வாழ்நாளுக்கு மீளா துயரத்துக்கு போகக்கூடிய அது வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கலாம் அந்த இழப்பு. அவங்களுடைய பிளெஸிங் கூட அந்த விஷயங்களா இருக்கலாம். அவங்க இழந்துதான் அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. அப்போவாது இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட சொந்த அனுபவம் இருக்கு இல்லையா, சொந்த அனுபவத்தால மட்டும்தான் அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட ஒரு பெரிய இழப்பு வந்து இவங்களுக்கு அது இழப்பாதான் இருக்கும் வாழ்நாள்ல. அது அவங்க வாழ்நாள சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 60 ஏஜ் ஆனா கூட அந்த இழப்பை பத்தி நான் பேசக்கூடிய பொருள்ல தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட இழப்பை பாத்துக்கோங்க நீங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய ஆட்கள். இதனால இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த உறவுகள் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது இல்ல. இதை இவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா அந்த நிலை மாறுமா? மாத்திக்கக்கூடிய சான்சஸ் இருக்காம வாய்ப்பு? இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து எப்படின்னா, ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளால மட்டும்தான் இவங்களை புரிஞ்சுக்க முடியும். இந்த தனுஷுவ புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு அனுபவம் வாய்ந்த ஆள் இல்லாம ஒரு நார்மல் பர்சனால இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது. அவங்க ஏன்னா இவங்க வந்து மேக்சிமம் இவங்களுடைய கருத்துக்களை தான் கொடுப்பாங்களே தவிர அங்க இருந்து கருத்துக்களை எடுத்துக்கிறது வந்து கஷ்டம். இப்போ நம்ம வந்து அது எப்ப எடுத்துப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வரணும், சஃபர் ஆகணும். ஒரு விஷயத்துல சஃபர் ஆனா மட்டும்தான் ஓகே நான் இப்ப லிசன் பண்றேன். இவங்களுக்கு என்ன நினைப்பாங்க தெரியுமா, எனக்கு அட்வைஸ் பண்ண கூட ஒரு தகுதி இருக்கணும். அதுவே ஒரு வகையான திமிரு. திமிருன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு ஆட்டிட்யூட். நம்ம வந்து திமிர நினைக்கிறோம். ஆனா அவங்க அதை நினைக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனையே. நீங்க ஒரு வியூவரா பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது திமிரு தானே அப்படின்னு அப்படி. ஆனா அவங்களுக்கு அது திமிராவே இருக்காது. அவங்க நானே எல்லாத்துலயும் சிறந்த பயங்கர சவால் விடுறதெல்லாம் சிறந்த ஆளு, எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னா அந்த அளவுக்கு ஒரு கற்று எல்லாத்துலயுமே புலமை வாய்ந்த ஒரு ஆளா அவ்வளவு ஈக்குவலா வாங்க. நல்லா புலமை வாய்ந்து இருங்க. அது உங்க ஆட்டிடியூட் எல்லாம் அப்படி இருக்கும். அவங்களோட நடை பாவனை எல்லாம் பார்த்தா. ஆனா நக்கலா கேட்பாங்க. அப்படியா நம்ம போய் பேசினா ஓகே ஓகே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சைலண்டா அப்படி போறவங்களும் இருக்காங்க. எதிர்த்து பேசுறவங்களுக்கு எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. வெளி உலகத்துல வந்து இது நம்ம பிராக்டிக்கலா இருக்கோம்னா அந்த பிராக்டிக்கல் லைஃபே வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனையா தான் வரும். கண்டிப்பா. இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டார்க் சைடு என்னவா இருக்கு? டார்க் சைடு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்கியங்களை நம்பி நிறைய விஷயங்கள் வாழும்போது அதுல படுகொலியில போய் விழுந்துருவாங்க. நிறைய லக்கிய நம்புறது, நிறைய விஷயங்களை வந்து நியூமராலஜில நம்புறது. சோ நியூமராலஜி வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 100% ப்ரூவன் கிடையாது. கண்டிப்பா. சோ இதெல்லாமே நம்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படுகொலியில விழுந்துருவாங்க. அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இழப்புன்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ஒரு இழப்பு தான். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயங்களா இருக்கலாம். அப்ப இவங்க மேக்சிமம் இவங்க டாக்டர் சைடு வந்து இது நம்ப கூடாது. அதாவது சவகாசங்கள் தேவையில்லாத சவகாசங்கள்ட்ட போய் இது பண்ணி விழுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கெட்ட பேருக்கே வந்து பேர் போன மாதிரி இருக்கும். அப்போ இப்ப புகழ் வந்து ஒரு மனுஷனை வந்து வாழ வைக்கிற மாதிரி அந்த ஒரு இகழ்ச்சி வந்து அழிய வச்சிரும். கண்டிப்பா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி நற்பேருக்கு களங்கம் உண்டாக்குற அளவுக்கு பண்ணி வச்சிருவாங்க. சோ அப்போ ஒரு சொசைட்டில கரெக்டா வாழ முடியாத அளவுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வந்துருவாங்க. அப்ப இவங்க அதுக்கு வந்து நம்ம இதை ரிட்ரைவ் பண்ணிடலாம் நினைக்கும் போதும் காலங்கள் வந்து தாமதமாயிரும். காலம் ஓடி போச்சு. கண் கண்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அந்த நிலைதான் இவங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பா. இப்ப தனுசு ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு ராசி கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும், சேர்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொன்னா எந்த ராசி? மகர ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மகரம் தான் இவங்க ரொம்ப இது பண்ணும், டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கும். இவங்களை மதிக்காது. அப்போ நட்புக்கு பாராட்டி இவங்களை வந்து என்னெல்லாமோ பண்ணி இவங்களை குழியில தள்ளணும்னு நினைக்கிறதும் அந்த மகர ராசி தான். அவங்களுக்கே தெரியாம இவங்க மேல ஒரு இது வந்துடும், உங்களுக்கு ஈர்ப்புனா அந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். சோ இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மேக் பண்றதுக்கு ஓகே தான். இவங்களும் எல்லாமே அப்படி ஈஸியா இது பண்ணிருவாங்க. ஆனாலும் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து நல்லது பண்ண மாட்டாங்க. கால வாடுற ராசி அவங்களதான் இருப்பாங்க. சோ அப்ப வந்து நம்ம கால வாரதுக்கு முன்னாடி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப பெட்டர். கண்டிப்பா. இப்ப நீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? பிராக்டிக்கல் இல்லாம கொஞ்சம் வந்து நம்மளும் உலகத்துக்கு செவி சாச்சு கொஞ்சம் வாழ்றது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். எல்லாரோட கருத்துக்களை ஏத்துக்கிறதும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அவங்களோட ஆன்மீக உலகமே வேற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம நுழைய முடியாத அளவுக்கு ஒரு கற்பனை வச்சிருப்பாங்க. பட் அது மாதிரி எல்லாம் ஈகோயிஸ்ட் உடைச்சிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது.